இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்துகிற நிறைய அப்ளையன்சஸில் இந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ் கான்செப்ட் இருக்குது. ஸோ முதல்ல பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸ்னால் என்ன? இதிலே பாருங்கள், உங்கள் பேர் என்ன இருக்குது? பை மெட்டாலிக் அப்படின்னா ரெண்டு மெட்டல்ஸ்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு மெட்டல் எடுத்துக்கிறோம். பிராஸ்னு ஒரு மெட்டல், ஸ்டீல்னு ஒரு மெட்டல் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று கிடைக்கிது. ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ரிப்பு, இது ஒரு ஸ்ட்ரிப்பு, ரெண்டு மெட்டல் ஸ்ட்ரிப்பு எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரெண்டு மெட்டல் சூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ பிராஸ்க்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வேல்யூ இருக்கும், ஸ்டீலுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வேல்யூ இருக்கும். ஒன்றுத்துக்கு அதிகமாக இருக்கணும், இன்னொத்துக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ அது அந்த மாதிரி நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணிடணும். அதுதான் நம்ம பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் பிராஸு, ஸ்டீலு. ஸோ பிராஸ் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஸ்டீல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு மெட்டல்ஸ் எடுத்து ஒன்று வெல்டிங் பண்ணி அதை ஜாயின் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஒர்க்கிங் ஹீட் பண்ணும்போது என்ன நடக்க போகுது? அதாவது ஹீட் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஸ்ட்ரிப் அப்படியே பெண்ட் ஆகிருக்குங்களா? இதான் விஷயமே. அதாவது ரெண்டு மெட்டல்ஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் எதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுதான் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். எதுக்கு இதில் அதிகமாக இருக்குது? பிராஸ்க்கு தான். ஸ்டீலை விட பிராஸ்க்கு தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நல்லா பெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸ்டீல் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டூ மெட்டல்ஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக அதாவது இண்டிபெண்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஒன்றுத்துக்கு அதிகமாக இருக்குது, இன்னொன்றுத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரெண்டும் நம்ம ஒட்டி வச்சுக்கிறதுனால நம்ம ரெண்டுமே என்ன ஆகும்னா அப்படியே பெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி பெண்ட் ஆகும்போது ஒரு ஆர்க் வடிவத்தில் வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு ஆர்க் மாதிரி இருக்குங்களா? இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வந்துடும். இதுவே நீங்கள் கூல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெண்டு மெட்டல்ஸுமே கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஸ்டீலை விட பிராஸ் நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி அப்படியே இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே பெண்ட் ஆகிருக்கும். இது கூலிங்கில். ஸோ இது எல்லாமே ஒர்க்கிங். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு எங்கே பயன்படுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அயன் பாக்ஸில் பயன்படுத்துது, வாட்டர் ஹீட்டரில் பயன்படுத்துகிறோம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற அந்த டிவைஸில் பயன்படுத்துகிறோம், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்ஸை பயன்படுத்துகிறோம். இப்போது ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், வாட்டர் ஹீட்டர் பார்த்துருக்கீங்களே, அதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோலராக இந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஒர்க் ஆகுது. அது எப்படின்னு இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோலராக இந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் வாட்டர் ஹீட்டருக்குள்ளே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட். இதுதான் ஹீட்ரு. ஓகேங்களா? அந்த ஹீட்டருக்குள்ளே இருக்கிற தண்ணி, இது ஹீட்ரு காயில். இங்கே தான் எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாப். இதுதான் அந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு. சரி, இப்போதைக்கு பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் எப்படி இருக்குது? கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இங்கே நாபும் இருக்குது. ஓகேங்களா? இது நார்மல் அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ இது வந்து சர்க்கியூட், இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, தண்ணி சூடாகிட்டு, அதாவது ஹீட்ரு காயில் சூடாகி தண்ணி சூடாகும். நல்லா சூடானதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்குங்க இல்லையா, இது அப்படியே இப்படி பெண்ட் ஆகும். இப்படி இந்த பக்கமாக பெண்ட் ஆகி கொஞ்சம் தள்ளி போயிடும். அப்புறம் என்ன ஆகுது? கரண்ட்டு சப்ளை இருக்காது. ஓகேங்களா? ஸோ தண்ணி ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அப்புறம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரும். இங்கே போக போக புரியும் பாருங்கள். அதாவது ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இந்த பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்குங்களா, இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ இது க்ளோஸில் இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து கரண்ட்டு சப்ளை கொடுத்தேன்னா இந்த காயிலுக்கு கரண்ட்டு போய் சூடாக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி சூடாக ஆரம்பிக்கும் போது தான் தண்ணி என்னாகும்? சூடாக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த தண்ணி என்ன ஆகும்னா அந்த சூடு தன்மை குறைய ஆரம்பிக்கும். எதனால் குறைய ஆரம்பிக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பெண்ட் ஆகி தள்ளி வந்துடும். அப்போ கரண்ட்டு சப்ளை இருக்காது அதில். ஓகேங்களா? ஸோ நம்ம எது எக்ஸ்பேண்ட் அதிகமாகும்? பிராஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸ்டீலை விட. ஸோ அது பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி அப்படியே
கொஞ்சம் தள்ளி பெண்ட் ஆகி போயிடும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தள்ளி போயிடும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஓப்பன் ஆகிடும், உங்களுக்கு கரண்ட்டு ஃப்ளோ இருக்காது, அப்போ ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்காது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஜில்லுன்னு ஆகும்போது என்ன ஆகும்னா திரும்ப இது அப்படியே இங்கே வந்து ஒட்டிக்கும். ஓகேங்களா? திரும்ப ஒட்டிக்கும் போது என்ன ஆகும், தண்ணி திரும்ப சூடாக ஆரம்பிக்கும். ஏன் ஒட்டிக்கிறதுக்கு அப்புறம் சர்க்யூட் வந்து க்ளோஸ்ட் ஆகிது, கரண்ட் சப்ளை உள்ள காயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ வென் த வாட்டர் கூல்ஸ் த ஸ்ட்ரிப் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? த ஸ்ட்ரிப் ரிட்டர்ன்ஸ் அண்ட் க்ளோசஸ் த சர்க்யூட். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்துடும். ஓகேங்களா? ஸோ திரும்ப ஹீட் என்னாகும், ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டெம்பரேச்சரை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணி தண்ணியை சூடு பார்த்துறது, இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்னுடைய வேல்யூ. இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரான வாட்டர் ஹீட்டரில். ஓகேங்களா? ஸோ பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஆட்டோமேட்டிக்கலி மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர். ஸோ இப்போ தெரிஞ்சிட்ருப்பீங்க பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் எங்கே பயன்படுதுன்னு. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப்னா என்ன, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஹீட் பண்ணும்போது எப்படி பெண்ட் ஆகும், கூல் பண்ணும்போது எப்படி கான்ட்ராக்ட் ஆகும், இது எங்கெல்லாம் பயன்படுது, எலக்ட்ரிக்கல் அயன்ஸ், வாட்டர் ஹீட்டர், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் டிவைசஸ், சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஸோ ஒரு வாட்டர் ஹீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அதனுடைய ஒர்க்கிங். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.